வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில், நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. பெரியாரை பிள்ளையாமை அதிகாரம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி குறளில் கிட்டத்தட்ட கேமரா வச்சு காட்டுற மாதிரி 7 வார்த்தைகளில் ஒரு காட்சியை காட்டுறார் வள்ளுவர். குன்றன்னார் குன்ற மதிப்பெண், குன்றன்னார் குன்ற மதிப்பெண், குடியோடு நின்றன்னார் மாய்வர் நிலத்து. குன்றன்னார் குன்ற மதிப்பெண், குடியோடு நின்றன்னார் மாய்வர் நிலத்து. குன்று போன்ற பெரியவர்களை, குன்று போன்ற உயர்ந்தவர்களை, வலியவர்களை குன்ற மதிப்பின், அவர்களை குறைத்து மதிப்பிட்டால் குடியோடு நின்றன்னார் மாய்வர் நிலத்து. தன்னுடைய மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற தைரியத்தில் போய் நீ உங்ககிட்ட ஒரு கூட்டம் இருக்குங்கிறதுக்காக மட்டும் நீ போய் ஒரு மலையோடு மோதிட முடியாது. உன் கூட 4 பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக குடியோடு நின்றன்னார், சப்போர்ட் பண்ணதுக்கு உனக்கு 4 பேர் இருக்காங்கிறதுக்காக போய் நீ மிகப்பெரிய மனிதர்களிடம், மிகப்பெரிய குன்றிடம் மோதுனா ஒருத்தன் அவன் குன்று ஒரு செகண்ட் அதிர்ந்தால் போதும், மாய்வர் நிலத்து, நீ இருந்த இடம் தெரியாமல் போயிடுவேன். அந்த காட்சியை அந்த ஒரு 7 வார்த்தைகளில் பிடிக்கிறார் வள்ளுவர். குன்றன்னார் குன்ற மதிப்பின், குடியோடு நின்றன்னார் மாய்வர் நிலத்து. இது நான் இந்த அதிகாரம் முழுக்க பார்க்கும்போது சொன்னேன், எனக்கு மகாபாரத கதைகள் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குன்னு. அதே போலவே இதில் எனக்கு அடிக்கடி நினைவுக்கு வரக்கூடிய இன்னொரு சகோதர யுத்தம் அமெரிக்கன் சிவில் வார். அதுவும் எனக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் ஒன்று போல் வர்ற மாதிரி தோணும். அந்த சிவில் வாரோட டவரிங் ஃபிகர் அப்படின்னா அது லிங்கன், ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள். ஒரு தடவை பாரக் ஒபாமா கூட சொல்லியிருப்பார், அவர்கிட்ட நீங்கள் யாரை மாதிரியான பிரசிடெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அவர் நான் லிங்கன் மாதிரியான ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கணும். ஸோ அவரை பிரசிடெண்ட் அப்படிமா, அவர்களுடைய பிரசிடெண்ட் அவர். ஆனால் அவர் சில போர்லாம் நம்ம இப்போ யோசிக்கும்போது மிகப்பெரிய அமெரிக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு 4-5 மாநிலங்கள் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம இப்போ யோசிக்கிறோம். ஆனால் அந்த அந்த சிவில் வாரோடைய ஹிஸ்ட்ரி படித்தோம். அதுக்கு நிறைய இடங்களில் நீங்கள் நம்ம அந்த இடங்களை பார்க்கலாம், அந்த ஹிஸ்ட்ரியை வாசிக்கலாம். அப்படி படிக்கும் பொழுது ரொம்ப நர்வ்-ராக்கிங்காக தான் அந்த ஹிஸ்ட்ரி இருக்குது. நிறைய இடங்கள் அந்த போர் நடக்கும் பொழுது இங்கிலாந்தும் பிரான்ஸும் தான் உலகத்தின் மிகப்பெரிய பவர். அவங்க சைட்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பிரிவினைவாத அந்த தெற்கு மாநிலங்களை அங்கீகரிக்க சொல்லி அவங்களுக்கு அவ்வளவு அழுத்தம் இருக்குது வெளிநாடுகளுக்கு. போர் ஒவ்வொரு சின்ன சின்ன போர்லையும் தொடர்ந்து யூனியன் படைகள் தோத்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுலையும் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் பர்சிஸ்டண்ட்டாக பேஷண்ட்டாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதோட இன்னொரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அதாவது இந்த வார் ஸ்டார்ட் பண்ணும்போது அடிமைகள் வைத்துக்கொள்ளலாம்னு சொன்ன தெற்கு மாநிலத்தை சேர்ந்த முதலாளிகளுக்கும் அடிமைகளை வைத்துக்கொள்ள வேண்டாம்னு சொன்ன இன்னொரு முதலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கு நடுவில் இருக்கிற சண்டையாக இருந்ததை எமன்சிபேஷன் ப்ராக்ளமேஷன் சொல்லிட்டு அத்தனை கருப்பு மனிதர்களையும் அவருடைய அடிமை தளத்திலிருந்து விடுதலை செய்கிறேன்னு சொல்லி அவர்களை மிலிட்ரியில் சேர்த்துக்கிட்டது மூலமாக இதை ஒரு மாரல் வாராக அவர் மாற்றுறார். இதை வார் ஒரு வெறும் முதலாளிகளுக்கு நடுவில் உள்ள யுத்தம் இல்லை, இது நன்மைக்கும் தீமைக்குமான யுத்தமாக இதை மாற்றுறார். அப்படி மாற்றுறதன் மூலமாக வெளிநாடுகள்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் படைகள் இல்லாமல் ஒரு கட்டத்தில் எல்லா வகையிலும் சூழப்பட்டு இந்த மாநிலங்கள், தெற்கு மாநிலங்கள் தனியாக விடப்பட்டது. இதை செய்யக்கூடிய ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கு இல்லையா, அதையும் நீதியின் பக்கம் நின்று செய்யக்கூடிய ஒரு மாஸ்டர் மைண்ட் குன்றன்னார் அப்படின்னு தான் தோணுது. இந்த குன்றுன்னு சொல்கிறதுல இன்னொரு அழகான கவனிக்க வேண்டிய பாயிண்ட் குன்று அதுக்காக மூவ் பண்ணிக்கிட்டுலாம் இருக்காது. அதனுடைய வெயிட்னாலே அது காட்சிகள்லாம் ஒவ்வொரு சீனுக்கும் அது குதிச்சிட்டுலாம் இருக்கிறது இல்லை. ஸோ குன்றன்னார் அவர்களுடைய பேஷன்ஸும் குன்றத்துக்கு உதாரணம். அவர்கள் அமைதியானவர்கள் தான், அவர்களால் மிகப்பெரியவர்கள். உன் கூட 4 பேர் இருக்காங்கங்கிறதுக்காக போய் நீ குன்றையெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. குன்றன்னார் குன்ற மதிப்பெண், குடியோடு நின்றன்னார் மாய்வர் நிலத்து. சிந்திக்கலாம் அவர்களை, மீண்டும் நாளை சிந்திக்கலாம். நன்றி.